பற்றிய அனுபவங்களை சொல்லும்போது தானாக அது இன்றைக்கும் எப்போதுமே நமக்கு மனசில் இன்று நடந்தது போல் மனசில் எப்பவும் நிற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த நம்பிக்கைங்கிற விஷயம். குபி பாட்டு நாங்கள் ஒரு 94 95 இருக்கும்னு நினைக்கிறேன். 94 94 நாங்கள் 2 பேருமே பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் 2 பேரும் வேலை பார்க்குறோம். 2 பேரும் வெவ்வேறு ஆஃபீஸு. இவர் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவார். நான் கொஞ்சம் தள்ளி உள்ள ஆஃபீஸுங்கனால லேட்டாக வந்துடுவேன். வந்த உடனே இவருக்கு காஃபி கொண்டுட்டு போகிறேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு செகண்ட் சாட்டர்டேக்கு முன்னால் உள்ள ஃப்ரைடே. எங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே சண்டே லீவு. மண்டே அந்த தடவை ஆகஸ்ட் 15 ஏதோ 3 நாள் தொடர்ந்து லீவ் வருது. அந்த ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்து அவருக்கு காஃபி கொடுக்கும்போது அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ இன்றைக்கி வந்து நம்ம நாளைக்கு 2 பேரும் இன்னைக்கு திருவண்ணாமலை போகிறோம் அப்படின்னு. எனக்கு திடீர்னு திருவண்ணாமலைன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு ஷாக்காக இருந்தது. இப்போ திடீர்னு திருவண்ணாமலை போகணுங்கிறீங்களா என்னென்னா, இன்றைக்கி குருவையா ரெட்டியார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆஃபீஸில் கூப்பிட்டு நீ இன்றைக்கி திருவண்ணாமலை போயிட்டு வான்னு சொன்னார். சரி போகிறேன் சாமின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் நீ மட்டும் போகக்கூடாது, செல்லம்மாவையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னார், அதனால் நீயும் வர்ற அப்படின்னு. எல்லோரும் நடுத்தர வர்க்கம் தான். 15ஆம் தேதி வந்து போகணுன்னா இன்றைக்கி திருவண்ணாமலை 2 பேரும் போயிட்டு வரனா குறைந்தது 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வேணும் அப்போதைய காலகட்டத்துக்கு. அவ்வளவு பணம் வந்து எங்கள் கையில் அந்த டைமில் இல்லை. அதனால் திடீர்னு போகணும்னு சொன்னீங்க, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீயும் வரணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் போனால் உடனே போனால் நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக் அவர் திடீர்னு வந்து வீட்டு கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தவர். நாங்கள் மாடியில் இருக்கோம். மாடியில் வந்து அவருக்கு எப்போவோ நான் வந்து ஒரு 1000 ரூபாய் கணக்கு கொடுத்துருந்தேன். அந்த 1000 ரூபாயை அவர் அன்னைக்கு திருப்பி தரார். 5 மணி வரைக்கும் அலுவலகத்தில் என் கூட தான் இருந்திருக்காரு. அப்போல்லாம் அவருக்கு பணம் கிடைக்கலையா இல்லை கொடுக்க மறந்துட்டாரா தெரியாது. அவர் நேராக நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து 1000 ரூபாயை கொண்டு கொடுக்குறாரு. சரி, பகவான் வந்து எப்போவுமே சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நேரம் பணம் எல்லாமே பல மடங்காக திருப்பி வரும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரை பார்க்க போகணுன்னு நினைக்கும் போதே எப்போவோ கொடுத்த பணம் வந்து திருப்பி வருது. அதுவும் அந்த கொலிகோட பேர் வந்து ஆண்டியா வந்து எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாரு. பணம் வந்துட்டுலாம் கிளம்புனாரு.